எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பி பொட்டேட்டோ சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அதாவது சோள மாவு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஃபுல்லாக தீஞ்சிடும். அதே மாதிரி நம்ம இந்த பொட்டேட்டோவை போட்ட உடனே ஃபுல்லாக கிண்டி விடாதீங்க. ஏன்னா இதில் இருக்க மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் 2 பூண்டு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைனா தட்டி போட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம பொட்டேட்டோ சில்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா கட்டி ஆகிடும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒயிட் செசமி சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பரிமாறுங்க. அவ்வளவுதான், கிறிஸ்பி பொட்டேட்டோ சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.